ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 14 verse 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொன்ன வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். நீரேயானால் நான் ஜலத்தின் மேல், அதாவது தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று இந்த இடத்துல இயேசுவானவரை நோக்கி பேதுரு கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே இந்த சம்பவம் நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவானவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பிட்டு 5000 பேருக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்து, அவர்கள் புசித்து திருப்தியான பின்பு ஜனங்களை அவர் அனுப்பிவிட்டு தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அவருக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவோ தனித்து ஜெபம் பண்ணும்படி அவர் ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி படவிலே சீஷர்கள் மாத்திரம் பிரயாணத்தை துவங்கின பொழுது படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இந்த இடத்துல சீஷர்கள் படவிலே பிரயாணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடினால் அது அலைகளினால் அளவுபட்டு கொண்டிருந்ததை ஒழிய முன்னேறி செல்ல முடியவில்லை. நடுக்கடலின் அனுபவம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நடுக்கடல் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டது போல நிறைய சம்பவங்களிலே நாம் அநேக நேரத்தில் அப்படி மாட்டிக்கொள்கிறோம். பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே இங்கே படகிலே சீஷர்கள் இருக்கிறார்கள். இரவு நேரம், ஒரு ராத்திரி வேளை. அங்கே காற்று பலமாய் அடிக்கிறது, புசல் காற்றாய் இருக்கிறது, எதிர்காற்றாய் இருக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. ஆனால் அங்கே சீஷர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே, இரவின் 4ஆம் ஜாமத்திலே, அதாவது விடியற் காலையில், அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் அங்கே இயேசுவானவர் கடந்து வருகிறார். தண்ணீரின் மேல் நடந்து, படகே இல்லை, அவர்கிட்ட படகே இல்லை. இங்கே 12 பேர் படகுல உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து படகு எடுத்துட்டு வரல, தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பேயோ, ஏதோ ஒரு பிசாசோ, ஏதோ ஒரு ஆவி இப்படி கடலின் மேல் நடந்து வருதேன்னு சொல்லி பயந்தாங்க. அப்படி பயந்தபோது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். இப்படி சொன்ன மாத்திரத்தில் பேதுரு உடனடியாக அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இந்த இடத்துல காற்று அடிக்கிறது, கடல் அலைகளினால் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அது நடுவிலே இயேசு நிற்கிறார். அந்த கொந்தளிப்பின் நடுவிலே இங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. 11 பேர் இயேசு இல்லாத படகிலே உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? படகில்லாத இயேசு. படகில்லாத இயேசு அங்கே தண்ணியில் நிற்கிறாரு. இங்கே இயேசு இல்லாத படகு தான் எங்களுக்கு சேஃப்டி, படகு தான் எங்களுக்கு ஒரு நல்ல இடம். அப்படி இயேசு இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் படகுல தான் இருப்போம் சொல்லிட்டு 11 பேர் படகை விட்டு இறங்கலை. அப்போ பாருங்கள், இந்த 11 பேருக்கும் பேதுரு என்ற ஒரு மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம்.
பேதுரு என்கிற இந்த ஒரு மனிதன் யாரை நோக்கி அவன் தன் பிரயாணத்தை துவங்குகிறான் என்று சொன்னால், கொந்தளிக்கும் கடல் அலைகளின் நடுவிலே காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அவன் இயேசு கிறிஸ்துகிட்ட படகே இல்லை. ஒருவேளை இன்னொரு படகுல வந்திருந்தார்னா அவன் ஒருவேளை நான் உம்மிடத்துல அந்த படகுல ஏறி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து படகே இல்லாமல் கடல் அலைகளின் நடுவிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் பேதுரு தைரியமாக விசுவாசத்தோடு அவன் தண்ணீரில் இறங்கி, இயேசு அதற்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா என்று சொல்லுகிறார். அப்போ பேதுரு எதற்கு காத்திருந்தான்? இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறக்கும் ஒரு கட்டளைக்கு காத்திருந்தான். அந்த கட்டளை என்ன கட்டளை? வா என்ற ஒரே ஒரு சின்ன எழுத்து. அந்த வா என்ற அந்த வார்த்தையின் மேல் பேதுரு இறங்கினான். அவன் தண்ணிக்குள்ளே இறங்கலை, அவன் அலைகளின் மேல் நடக்கலை. அவன் வா என்ற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் விசுவாசம் வைத்த அந்த வார்த்தையில் தான் அவன் இறங்கினான். இறங்கி அவன் இயேசுவை நோக்கி நடந்து சென்றதை நாம் யாவரும் அறிந்திருக்கும். அதுக்கப்புறம் பேதுரு அந்த இடத்துல பலத்தை காற்றடிக்கும் போது பயந்து மூழ்கி போகிறார். அதெல்லாம் வேற கதை, அதை குறித்து நான் பேச வரவில்லை. இன்றைக்கு இந்த 11 பேரை பார்க்கிலும், இந்த 11 பேர் எதை நம்பினாங்க? இயேசுவே இல்லாத ஒரு படகை தான் நம்பினாங்களே ஒழிய படகில்லாத இயேசுவை நம்பவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை சில படகுல இயேசு இருந்தால் தான் நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படகுல இயேசு இருந்தால் நாங்கள் போயிருப்போம், ஆனால் தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு, அவர்கிட்ட நாங்கள் போக மாட்டோம். 11 பேர் போகலை, ஆனால் ஒருத்தன் இறங்கினா படகில்லாத இயேசுவை நோக்கி அவன் பிரயாணம் செய்தான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக நேரத்தில் ஒரு செக்யூர்டு ஃபீலிங் உண்டாயிருப்பதற்கு பல காரியங்களை நம்பிக்கிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸு, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு, நம்முடைய பிள்ளைகளின் வருமானம், நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய சுகம், நமக்கு உண்டாயிருக்கிற ஆஸ்தி, நமக்கு உண்டாயிருக்கிற வேலை, அவைகளெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார் தெரியுமா? கடல் கொந்தளிக்கும் கடல் நடுவில் அவர் நின்றுட்டுருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் இந்த கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போகிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. நம்ம செக்யூர்டாக அந்த படகுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த 11 பேருக்கு எப்படி மனப்பக்குவம் இருந்துச்சோ அப்படி தான் நாமும் நம்மில் அநேகர் அப்படி இருக்க விரும்புகிறோம். ஆனால் பேதுருவை போல தைரியமாய் இயேசு, படகில்லாத இயேசு அங்கே தண்ணிக்குள்ளே நின்று கொண்டிருந்தார். கொந்தளித்து கொண்டிருந்த கடல் அலைகள் அங்கே பொங்கி கொண்டிருந்தது, காற்று வீசி கொண்டிருந்தது. அவைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் பேதுரு தைரியமாய் அந்த தண்ணீரிலே இறங்கி நடந்து இயேசுவை நோக்கி சென்ற அந்த விசுவாசத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட படகில்லாத இயேசுவா இல்லை இயேசுவில்லாத படகா, எதில் நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை துவங்குவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவில்லாத படகிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிராதபடி படகில்லாத இயேசுவை நோக்கி எங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை துவங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தலும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.